தமிழர்களின் அறைகளுக்கு ஆப்பிரிக்க வானத்தை கொண்டு வந்தவர் இந்திரன். சுண்ட காட்சிய பாலை போல உரைநடை இருக்க வேண்டும் என்பார். ஒரு மனிதன், ஒரு உலகம் என்பார். இந்திரனை சந்திப்பது இனிமையான அனுபவம். +2 படித்துக் கொண்டிருந்த போது உள்ளூர் நூலகத்தில் தான் அந்த நூல் கிடைத்தது. சத்யஜித் ரே, சினிமாவும் கலையும். குறைவான பக்கங்களை கொண்ட புத்தகம். அட்டைப்படத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் சத்யஜித் ரே படம். அந்த புத்தகம் எனக்கு ஒரு புதிய உலகத்தை அறிமுகப்படுத்தியது. நாம் பார்க்கும் சினிமாவுக்கும் ரேயின் சினிமாவுக்கும் பலத்த வேறுபாடுகள் இருந்தன. புதிதாக ஏதோ தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு ஏற்பட்டது. அப்போதுதான் இந்திரன் என்ற பெயரை நான் முதலில் அறிந்து கொண்டேன். அஞ்சல் அட்டையில் இந்திரன் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அந்த கடிதம் தொடங்கி வைத்த பயணம்தான் இந்த தருணம் வரையில் அழைத்து வந்திருக்கிறது. சென்னைக்கு பத்திரிகை வேலைக்காக வந்த பிறகு இந்திரனை நேரில் சந்தித்தேன். போஸ்ட் கார்டை நினைவூட்டி அறிமுகப்படுத்திக் கொண்டேன். அந்த கடிதத்தை அவர் வைத்திருந்து என்னிடம் காட்டினார். சென்னையில் வாரந்தோறும் ஒரு நாள் அவரை பார்த்து பேசுவது வழக்கமாகி இருந்தது. நண்பர்கள் வசந்த் செந்தில், ஏக்நாத் ஆகியோருடன் அடிக்கடி சந்திப்போம். தேநீருடன் பேசிக் கொண்டிருப்போம். கவிதை, ஓவியம், சிற்பம், சினிமா என நிறைய பேசியிருக்கிறார். நாங்கள் கற்றுக்கொண்டோம். படித்த புத்தகங்களை பற்றி, சந்தித்த ஆளுமைகளை பற்றி பேசியிருக்கிறார். எங்களுக்கு இலவச பாடசாலையாக அவர் இருந்திருக்கிறார். இந்த புத்தகத்தை தொகுக்க நினைத்த போது இந்திரன் கடலூரில் பணியில் இருந்தார். இந்தியன் வங்கியில் ரீஜனல் மேனேஜர் பணி. வாரத்தில் ஒரு நாள் சென்னைக்கு வருவார். வரும்போது நாங்கள் சந்திப்போம். அறிமுக கவிஞர்களுக்கு அவர் எழுதும் முன்னுரைகளே கவிதை விமர்சனமாக இருக்கும். மிக குறைவான வார்த்தைகளில் கவித்துவமாக எழுதியிருப்பார். இது போன்ற முன்னுரைகள், விமர்சனங்கள், ஓவியம், சிற்பம் பற்றிய கட்டுரைகளை தொகுக்கலாமே என்று தோன்றியது. நானும் நண்பர் வசந்த் செந்திலும் சேர்ந்துதான் இவருடைய படைப்புகளை தொகுக்க தொடங்கினோம். கடலூரில் இருந்து வருகிற நாட்களையும் குடும்பத்தினருடன் இருக்கும் நேரத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். தன்னுடைய எழுத்துக்கள், பிறர் எழுதிய கடிதங்கள் எல்லாவற்றையும் பத்திரமாக வைத்திருந்தார். ஆனால் கிடைத்ததை எல்லாம் தொகுத்து விடவில்லை. தேவையில்லை என்று ஒதுக்கியவை அதிகம். இந்திரன் என்ற ஆளுமையை தாண்டி பொதுவான வாசகர்களுக்கும் பயன்படக்கூடிய படைப்புகளையே தேர்ந்தெடுத்தோம். 3 மாதங்களுக்கும் மேலாக இந்திரனை சந்திப்பதும் அவரிடமுள்ள படைப்புகளை எடுத்துக்கொண்டு போய் விக்னேஷ் பிரின்ஸை கொடுப்பதும் வேலையாக இருந்தது. பத்திரிகை வேலைக்கு இடையில் இப்படி ஒரு பணியை செய்வதும் உற்சாகமாக இருந்தது. தலையீடு எதுவும் செய்யவில்லை. இந்த நூலின் முன்னுரையில் கூட வசந்த் செந்தில் இந்திரன் சிறுகதைகள் அட்டர் பிளாக் வகையைச் சேர்ந்தது என்று கூறியிருப்பார். அந்த அளவுக்கு அவர் எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்திருந்தார். இந்திரன் ஓவியம் பற்றி எழுதுவார், ஓவியம் வரையவும் செய்வார். நூல் வடிவமைப்பில் அவர் ஒரு மாஸ்டர். அதற்கு இந்த நூலே சாட்சியாக இருக்கும். முதல் பதிப்பை மதில் நிலையம் வெளியிட்டது. இன்று டிஸ்கவரி புக் பேலஸ் கூடுதல் பக்கங்களுடன், சமீபத்திய படைப்புகளுடன் அழகிய நூலாக கொண்டு வந்திருக்கிறது. இது ஒரு காலத்தின் பதிவாக இருக்கிறது. இந்த பக்கங்களை வாசிக்கிற போது கடந்த ஆண்டுகளின் தமிழ் இலக்கிய தடங்களை அறிந்து கொள்ள முடியும். கடிதங்கள் கூட ஒரு தீவிர வாசிப்புக்குரிய ஒன்றாக மாறி இருப்பதை இந்த நூலில் பார்க்க முடியும். இந்த நூலின் முழு பெருமையும் இந்திரனுக்கே உரியது. தொகுத்தவன் என்ற முறையில் என் வாழ்வில் இது ஒரு இனிய நினைவாக நிலைக்கிறது. நன்றி.